விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு தொடர்பு இருந்தாலும் சொந்தக்காரங்கனால பிரஷர் இருக்கும். அதாவது மெயினா அன்பு தொல்லைகள் சற்று அதிகமா இருக்கக்கூடிய வாரம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா 13, 14, 15 3 நாட்களுமே கும்பத்துல சந்திரன் ராகு சேர்க்கை பொதுவா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். வீட்டுல யாராவது மூதாதியர்கள், மூத்த பெண்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் சரியில்லை, அது இதுன்னு ஏதாவது போன் வரும், இல்லையா நம்ம நினைச்சது சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனை கொடுக்கலாம். யாரோ ஒரு எல்டர் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா நடக்கலாம். பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான கிரகங்கள். ஆனாலும் ஹெல்த்ல ரத்த ஓட்டம், நரம்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். உற்றார் உறவினர்கள்ல சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் என்னன்னா விருச்சிகத்துக்கு ஒரு விதமான பெனிஃபிட் என்னன்னா, விரயஸ்தானத்துக்கு சூரியனும் சுக்கிரனும் பார்வை பலம் இருக்கிறதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு கடன் தீரும். எக்ஸ்ட்ரா வட்டிக்கு கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். நிறைய பேர் கிரெடிட் கார்டெல்லாம் கிடைக்கும். நிறைய பேர் கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்க போகுது. ஸோ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் கண்டிப்பா மருத்துவராக்குவார். மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கும். எந்த விஷயத்த ரொம்ப தள்ளி போய் நடக்கல, ஐயோ இப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்னு, எப்படி பார்த்தாலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை போடாம ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியாது. அதை மட்டும் நீங்க பாத்துக்குங்க, அவ்வளவுதான். மற்றபடி நல்லா இருக்கு. சந்தோஷம் அப்படிங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி, அயக்கிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.